ஐயா சரிங்க. இன்னொரு நம்ம வளர்ச்சியை பத்தி பேசும்போது சொல்றேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க முன்பதிவில் சொல்லியிருந்தீங்க ஐயா, இப்போ 40 அதாவது கோவை மாவட்டத்துல வந்து 43 மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வந்து சத்துணவுல வந்து பள்ளி விழுந்த சாப்பிட்டு மயக்கமடைந்த நிலையில அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லுவோமா? அதாவது கரூர்ல நடந்த மிகப்பெரிய இந்த துயரத்துக்கு ஒட்டுமொத்தம் ஓடோடி போய் நின்னாங்க. அதாவது அதை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்து போன மாதிரி இருந்தது அந்த அவங்களுடைய வேகம். ஆனால் இங்கே போய் நிற்கணுமா இல்லையா? அந்த அப்பாவிப்பள்ளி 43 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னா அந்த அவலத்துக்காக ஓடி போய் நிற்கணுமா இல்லையா? அது நடக்கலையே. அது மட்டும் இல்லை, அதைத்தான் சொன்னேன்ல, பள்ளிகளில் நடக்கக்கூடிய அவலங்கள், வாத்தியார் அடிக்க போகிறது, அடித்து நொறுக்கிறது, பள்ளி மாணவர்கள் கஞ்சா போதைகள் வந்து அங்கே நடமாடுவது, எவ்வளோ விஷயங்கள் வந்து பள்ளியில் தான் நடக்குது. அப்போ கல்வி சிறந்த தமிழ்நாடு இப்போ சமீபத்தில் வந்து குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அதிக பேர் தேர்ச்சி பெற்றாங்கன்னு சொல்லி அதில் வந்து தமிழக அரசு தன்னுடைய எல்லாமே நாங்கள் தான் காரணம் காட்டினது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது மிகச்சிறந்த முயற்சி எடுத்துக்கிட்டவங்களை போகிறான் இவர்களாக போய் பேரை பதிவு பண்ணுறது. அப்போ இந்த நான் முதல்வன் திட்டம் மாதிரியான திட்டங்களில் அவரை கொண்டு வந்து நினைச்சிட்டு பேரை பதிஞ்சு விட்டுருது. அவங்க பாட்டுக்கு படித்து பாஸ் பண்ணுவாங்கல்ல, பாருங்கள் எங்களுடைய இதில் இருந்து நாங்கள் வந்து அவங்கள படிக்க வச்சுட்டோம், பெரிய ஆளாக்கிட்டோம்னு காட்டுறது. எனவே இப்படி ஒரு விளம்பரம் தேடுற மாதிரி இருக்குது. அது வந்து உண்மை இல்லை. அப்படித்தான் வந்து இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ன ஆகிட்டு இருக்கு? பள்ளிகளை இழுத்து மூடக்கூடிய அவலம் நடக்குது. தமிழ் வழி பள்ளி இழுத்து மூடப்படுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பிரணாய் விஜயன் சொல்லியிருக்காரு,